தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதிங்கிறது இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டுல வாக்குப்பதிவும் நடைபெற இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறாங்க? கூட்டணி வலிமையோட இந்த தேர்தலை தொடர்ந்து எதிர்கொள்வாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா சார்? கள நிலவரம் இனி எப்படி சார் மாறும்? கள நிலவரத்தை பொறுத்தவரையில் இது திமுக வெர்சஸ் அதிமுக வெர்சஸ் தாவேகா வெர்சஸ் நாட்டாக்கா நாம் தமிழர் கட்சி, இப்படிதான் கள நிலவரம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் விஜய் அவர்கள் ஒரு எக்ஸ் ஃபேக்டராக எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் அல்லது எந்த கட்சி தோற்கும் எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிற இடத்திலிருந்து இந்த எலெக்ஷனை விஜய் நிர்ணயிப்பார், தீர்மானிப்பார் அப்படின்னு நான் பாக்குறேன். விஜய் அவர்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது அவர் ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் வரவில்லை என்பது என்னுடைய கருத்து. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, திமுக அதிமுக இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் கிட்டத்தட்ட 55 60 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டு விட்டார்கள். அவர்களுக்கான காலம் முடிகிறதுன்னா என்ன, அந்த கட்சிகள் ஒட்டுமொத்தமாக மறையாது. அந்த கட்சிகள் இத்தனை ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார்கள். அந்த கட்சிகளுக்கு மாற்றாக டிராவிடியன் ஸ்டெப்ல இருந்து இன்னொரு கட்சி வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். இங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளினுடைய வாக்கு சதவீதம் ஒரு காலத்தில் 80-85% இருந்தது. கடந்த சில 10 ஆண்டுகளாகவே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளினுடைய வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே வருகிறது. அது என்னன்னா, அவர்களுக்கு மாற்றாக ஒரு இயக்கத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதனால்தான் விஜயகாந்த் அவர்கள் தேசியமும் திராவிடமும் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டில இருந்து வந்தபோது அவருக்கு முதல் தேர்தல்ல 8.5% வாக்குகளை மக்கள் அளித்தார்கள். இரண்டாவது தேர்தல்ல தனித்து 2வது முறையா நீக்கும் போது 10.5% வாக்குகளை மக்கள் அளித்தார்கள். 2% போனஸ் கொடுக்கறாங்க. ஏன்னா நீங்க உங்க கொள்கையில நிக்கிறீங்க, அதிமுக திமுகவை எதிர்க்கிறீங்க, தனித்து நிக்கிறீங்க அப்படின்னும் போது. பட் அதே விஜயகாந்த் 2011ஆம் ஆண்டு அதிமுகவோட கூட்டணி வைக்கும் போது மக்களுக்கு பிடிக்கல. நீங்க எந்த கட்சியை ஊழல் கட்சின்னு சொன்னீங்களோ, எந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு வேண்டாம்னு சொன்னீங்களோ அந்த கட்சியோடவே கூட்டணி வைக்கிறீங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த தேர்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல காலங்காலமாக இருந்து கொண்டே வருகிறது. ஸோ அது அந்த தேர்ட் ஃபோர்ஸ் ஒரு எலெக்ஷன் 2 எலெக்ஷனுக்கு தான் இருக்கும், 3வது எலெக்ஷனுக்கு இருக்காது. ஸோ அதனால மக்கள் பெருமளவுல நம்பல. இந்த முறை விஜய் போன்ற ஒரு பிரபல நட்சத்திரம், ஒரு உச்ச நட்சத்திரம் வரும்போது மக்களுக்கு அது பெருமளவுல ஒரு ஹோப்பா இருக்குது. இன்னொன்னு, இளைஞர்கள் இன்னைக்கு அரசியல் பேசுறாங்க. அரசியல் பேசுறது மட்டும் இல்லாம இந்த ப்ராசஸ்ல பங்கெடுக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய வருகை நிச்சயமா தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சீனை டிஸ்டர்ப் பண்ணும் நான் நினைக்கிறேன். நாட்டாக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கொள்கை அளவுல பயணிக்கிறாங்க. அவங்களுக்கான வாக்குகள் நிச்சயமா அவங்களுக்கு வரும். பட் கடந்த முறை ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க வாக்கு சதவீதம் ஏறிக்கொண்டே போகிறது. இந்த தேர்தல ஏற போகுதா இல்ல சற்று குறைய போகுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். திமுக அதிமுக பலமான கூட்டணிகளை கட்டமைத்திருக்கிறார்கள். திமுக ஏற்கனவே இந்த கூட்டணி 3 முறை பெரும் வெற்றியை பெற்றிருந்தாலும் கூட இந்த தேர்தல் ரொம்ப ஒரு 4 முனை போட்டியாக இருக்கிறது. ரொம்ப டஃபா இருக்குங்கிறதுனால அலையன்ஸை வேற ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக யாரை அவர்கள் வேண்டாம் என்று இத்தனை காலம் சொன்னார்களோ, டிடிவி தினகரன் போன்றவர்களையும் அழைத்து அவர்களோட கூட்டணி வைப்பதனால எந்த கட்சியுமே இந்த எலெக்ஷனை ஒரு சைல்ட்ஸ் பிளேவாவோ இல்ல ஒரு கேக் வாக்காவோ எடுத்துக்கல. எல்லாருமே ரொம்ப சீரியஸா இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறாங்க. ஓகே சார். இப்ப திமுக கூட்டணியில மேக்சிமம் நிறைய கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது நிறைவடைஞ்சிருக்கு. கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டும் தற்போது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில இன்னும் உறுதி செய்யப்பட்ட அந்த தொகுதி பங்கீடு நிலவரம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் வெளியிடப்படல. சோ இனி வரும் நாட்கள் அதை சீக்கிரம் முடிக்க பாப்பாங்களா சார்? திமுகவை பொறுத்தவரையில காங்கிரஸ் கட்சி மற்றும் 2 இஸ்லாமிய அமைப்புகள், அது மட்டும் இல்லாம ஒரு சில கட்சிகள் மதிமுக போன்ற கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு. இன்னும் இடதுசாரிகள் இருவருக்கும் விசிக மற்றும் தேமுதிகவுக்கு தொகுதி பங்கீடு முடியல. இந்த வாரத்துல முடிச்சிருவாங்க. அதிமுகவை பொறுத்தவரையில அவங்க பேக் சேனல்ல எல்லா அலையன்ஸ் பார்ட்னர்ஸோடயும் அவங்க உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி நம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த கமிட்டியை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமித்திருக்கிறாங்க. அந்த கமிட்டி இப்ப நாளையில இருந்தே உட்கார்ந்து அவங்க எந்த பார்ட்டியை கூப்பிட்டு பேசணுமோ அவங்க எல்லாம் பேசி இன்னும் 1-2 வாரங்களில் இந்த
கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடித்து விட்டு தொகுதி பங்கீடு ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் சீட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இன்னும் 2 வாரத்துக்குள் இந்த இந்த 2 மேஜர் அலையன்சஸுமே முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தவிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்டிஏல சேருவாங்களா அப்படிங்கிற ஸ்பெகுலேஷன் இருக்கு. பட் என்னை பொறுத்தவரையில அவங்க என்டிஏக்கு போறதுக்கான வாய்ப்புகளை நான் பெருமளவுல பார்க்கல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களும் வேட்பாளர் பட்டியலை சீக்கிரமா அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளையும் நான் பார்க்கிறேன். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தேர்தல் களம் எப்படி சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுன்னு. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி முருகன்.